நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். தொழிலாளர்கள் ஒற்றுமை ஓங்குக ஓங்குக. தொழிலாளர்கள் ஒற்றுமை ஓங்குக ஓங்குக. ஏழைகள் அடிக்காதீர்கள். சம்பளம் உடனே வழங்கவும். ஏழைகள் அடிக்காதீர்கள். ஓய மாட்டோம் ஓய மாட்டோம் ஓய மாட்டோம் ஓய மாட்டோம். நீதி கிடைக்காமல் ஓய மாட்டோம். நீதி கிடைக்காமல் ஓய மாட்டோம். நீதி கிடைக்காமல் ஓய மாட்டோம். நிப்பாடுங்க நிப்பாடுங்க. வணக்கம் முதலாளி. ஸ்ட்ரைக்கை நிப்பாட்ட வழி பண்ணுங்க. உங்க யூனியன் தலைவர் இப்ப என்ன சொல்றாரு? அவங்க என்ன சார் சொல்ல போறாங்க? அவங்களுக்கு ஸ்ட்ரைக் நடந்தா என்ன முடிஞ்சா என்ன? கஷ்டப்படுறது நாங்க தானே சார். ஸ்ட்ரைக்கை முடிச்சு வைக்க தான் நான் வந்திருக்கேன். தைரியமா இருங்க. சரி சார். ஓய மாட்டோம் ஓய மாட்டோம். நீதி கிடைக்காமல் ஓய மாட்டோம். என்னையா இன்னைக்கு கொஞ்சம் டல்லா இருக்கிற மாதிரி இருக்கு? ஒன்றும் இல்லை சார், கம்பெனி விஷயத்தை நினைக்கும் போது தான் சங்கடமா இருக்கு சார். அதை நினைச்சு நீ எதுக்கே கவலைப்படுற? நஷ்டம் வந்தா எங்களுக்கு தானே. கம்பெனியால தானே நாங்க வாழ்றோம் சார். ஓ அப்படி. அஞ்சனா மேடம் வரலையா சார்? அவ இப்போ உனக்கு மேடம் ஆயிட்டாளா? முன்னாடியெல்லாம் அவளை எப்படியா தூக்கணும்னு பின்னாடியே அலைஞ்ச. அதெல்லாம் ஒரு கெட்ட கனவு சார். உங்களுக்குள்ள தப்பு ஏதாவது நடந்துச்சா? இல்லை சார், அஞ்சனா மேடம் அப்படிப்பட்டவங்க இல்லை சார். நம்ம சிச்சுவேஷன்ஸ் என்னன்னு சொல்லு. ஸ்ட்ரைக் இன்னையோட 7வது நாள். 2 மாசமா சம்பளம் கொடுக்கல. தொழிலாளிங்க பட்னியா கிடக்குறாங்க. பட்னி கிடக்கட்டும் விடு. எவனா 2-3 பேர் சாவட்டும். தன்னால ஸ்ட்ரைக்கை முடிச்சுக்கிட்டு வேலைக்கு வந்துருவானுங்க. அப்படிலாம் சொல்லாதீங்க சார், ரொம்ப கஷ்டமா இருக்கு. எப்படியாவது பேசி ஸ்ட்ரைக்கை முடிச்சு வைங்க. திறமையானவங்க பட்னியா கிடக்க மாட்டாங்க. அது எப்படியா? நைட்டு தோட்டத்துக்குள்ள பூந்து தேயிலையை பறிச்சு வித்துட்டு போயிடுவாங்க. ஓ அப்படியே அவங்களை இன்னும் பிடிக்கல? 1000 ஏக்கர் இருக்கிற தோட்டத்துக்குள்ள எந்த நேரத்துல எப்ப போகுறாங்கன்னு எப்படி சார் தெரியும்? யூனியன் ஆளுங்களை நாளைக்கு பேச்சுவார்த்தைக்கு வர சொல்லு. வர சொல்றேன், ஆனா வருவாங்களான்னு தெரியாது. ஏன் அப்படி? அவங்க இந்த ஸ்ட்ரைக்கை வச்சு லாபம் பார்க்க திட்டம் போடுறாங்க. என்ன இருந்தாலும் வர சொல்ல, வந்தா தானே விஷயம் தெரியும். சரியா? நான் சொல்றேன் சார். நீனைய பார்த்துக்கிட்டே நிக்கிற? எடுத்து ஒரு ரவுண்ட் ஆடி. இப்பதான் நீங்க பழைய சாரா மாறி இருக்கீங்க. 2 ரவுண்ட் அடிச்சாதான் தைரியமே வரும். ஒரு பொண்ணுக்காக எல்லாத்தையும் நிறுத்திட்டீங்களே, ரொம்ப கஷ்டமா இருக்கு சார். சரக்கு அடிக்கும் போது தான் பார்க்க ஸ்டைலா இருக்கீங்க சார். போதும் போதும். அந்த யூனியன் ஆளுங்களை படிய வைக்கணுமே, அதுக்கு ஏதாவது வழி இருக்கா? நான் அவங்க கிட்ட பேசி பார்த்தேன் சார். ஸ்ட்ரைக்கை நிறுத்த முடியாதுன்னு பிடிவாதம் பிடிக்கிறாங்க சார். தொழிலாளிகளை காப்பாத்துறதுக்காக எவனுங்க ஸ்ட்ரைக் பண்ணல சார். அவங்களுக்கு தேவை பணம். சரி, அப்ப நாம போய் அவங்கள நேரில் பார்க்கலாமா? அவங்களுக்கு தனிப்பட்ட முறையில் ஏதாவது பண்ணலாம். இந்த ஊரை பத்தி உங்களுக்கு தெரியாது சார், கொஞ்சம் கஷ்டம் சார்.
சரி, நாளைக்கு அவங்க கிட்ட எல்லாம் பேசி பார்க்கலாம். ஓகே சார். சார் நீங்கள் பழைய ஃபார்முக்கு வந்துட்டீங்க. பழைய பழக்கமும் வந்துருச்சா சார்? புதிய கிளிகள்லாம் வந்திருக்கு. வர சொல்லட்டுமா சார்? முதல்ல வந்த வேலை முடியட்டீங்க. ஆஹா, உண்மையை சொல்லட்டுமா சார்? உங்களை இப்படி பார்க்க தான் எனக்கு சந்தோஷமா இருக்கு சார். இன்னொரு ரவுண்டு ஊத்து. ஆ. லேட் ஆயிடுச்சோன்னு பயந்துட்டேன். என்னன்னு தெரியல, மேடம் வர்றதுக்கு லேட் ஆகிட்டு இருக்கு. நான் தப்பிச்சிட்டேன் போலயே. கம்பெனில ஏகப்பட்ட ப்ராப்ளமாமே. பெரிய ப்ராப்ளம்லாம் இல்ல, ஆனா ப்ராப்ளம் இருக்கு. அத சால்வ் பண்ணதான் மீட்டிங் போயிட்டு இருக்கு. ஓஹோ. சீக்கிரமா சரி பண்ணிடுவாங்க. பிரதிபா மேடமும் போன மீட்டிங்க்கு வந்திருந்தாங்க. அந்த மேடம் இனிமே எப்பதான் பழையபடி ஆக போறாங்களோ. உண்மையிலே பிரதிபா மேடத்துக்கும் கம்பெனிக்கும் என்ன சம்பந்தம்? கம்பெனிக்கும் பிரதீபாவுக்கும் என்ன சம்பந்தம்னு உனக்கு தெரியாதா? டைரக்டர் போர்டு மெம்பர். தெரியும்ல, அப்புறம் என்ன உனக்கு சந்தேகம்? சந்தேகம் இல்ல மேடம். அதை மட்டும் நீ தெரிஞ்சுக்கிட்டனா போதும். அதுக்கு மேலேயும் நீ தெரிஞ்சுக்க ஆசைப்பட்டா கம்பெனில இருந்து வெளியில போற நிலைமை உனக்கு ஏற்படலாம். சாரி மேடம். கிளம்பிட்டீங்களா ஆண்டி? பார்த்தா எப்படி தெரியுது? நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணுமே. விஷயம் சீரியஸா? ஆமா. அப்போ நீ ஈவினிங் வா, பேசலாம். நீங்க என்கிட்ட இப்பெல்லாம் ரொம்ப ரஃபா தான் பேசுறீங்க. எனக்கு காமெடி பண்றதுக்கும் வெட்டியா பேசிட்டு இருக்கிறதுக்கும் இப்ப டைம் இல்ல. சந்திரனா, வண்டி எடுங்க. ஓகே மேடம். லேட்டஸ்ட் நியூஸை கொஞ்சம் சொல்லு, கேக்குறேன். அந்த அஞ்சனாவை வெளியே அனுப்புறது ரொம்ப கஷ்டம் மேடம். அவளுக்கு எல்லா வித்தையும் தெரியும். வந்தப்ப சும்மா அழுதுகிட்டே இருப்பால, இப்போ அப்படிலாம் இல்ல, பெரிய முதலாளி மாதிரி நடந்துக்கிறா. ஆனா நான் அதெல்லாம் ஏத்துக்க மாட்டேன். எனக்கு எப்பவும் நீங்க தான் மேடம். அவ போகணுங்கிறதுல என் விருப்பமே இல்ல. அவங்க 2 பேரும் தினமும் சண்டை போடணும். டிவோர்ஸும் கிடைச்சிடக்கூடாது. சண்டைக்கெல்லாம் இங்க பஞ்சமே இல்ல. என்ன மனு சார் தான் அடி வாங்கிட்டு இருக்காரு. அந்த மனு சார் சரியான வேஸ்ட். தூக்கி போட்டு 4 மிதி மிதிக்காம மயக்க மருந்தோட சுத்திட்டு இருக்காரு. அது என்னது? அவளை மயக்கமாக்கிட்டு அனுபவிக்கலான்னு நினைச்சாரு. ஓ. ஆனா அவ சாரியே மயங்கி விழ வச்சுட்டா. பெரிய அவமானமா போச்சு. நீங்க அனுபவிக்க வேண்டிய வாழ்க்கையே இப்போ அவ அனுபவிச்சுட்டு இருக்கா. எங்க போனா உன் அஞ்சனா மேடம்? இன்னையில இருந்து கார்ப்பரேட் ஆபீஸ்க்கு வேலைக்கு போறா. காரு டிரைவர்னு எல்லாமே கொடுத்துருக்காங்க. சும்மாவே பரப்பா. இனி அவ்வளவுதான். வந்த அன்னைக்கே பிரதீபா மேடத்தை காக்கா பிடிச்சிட்டா. எங்க அவ? பூஜை ரூம்ல கிடப்பா. இவ்ளோ லக் அடிச்சிருக்குல்ல, அதான் நன்றி சொல்லிட்டு இருப்பா. இந்த சாமி கூட அவளுக்கு தான் சப்போர்ட். நாம அத இல்லாம ஆக்கணும். நல்ல சாமி கும்பிட்டுக்கோ. ப்ரப்போசல் கொடுக்க போற நாள்ல என்ன நடக்க போகுதுன்னு தெரியாது. நான் ஆபீஸ்க்கு போறேன். என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க.
ஆஃபீஸ் ஸ்டாஃப்ஸ் யாரும் வரலையா? வந்ததுலேருந்தே யாரையும் காணும். எல்லாருமே ஸ்ட்ரைக்ல இருக்காங்க சார். கொஞ்சம் பேரை பேசி நம்ம பக்கம் எடுத்துருக்க வேண்டியதானே? அதெல்லாம் நடக்காது சார். எவனாவது எதிர்த்து பேசினா யூனியன் விட்டு அனுப்பிடுவாங்க. அந்த தலைவர்களை கூட யாரையும் காணுமே. ஏதாவது பேசி பார்த்தியா? பேசிட்டேன், வருவாங்க சார். பந்தா பண்றதுக்காக லேட்டா வருவாங்க. எப்படியாவது இது செட்டில் பண்ணியே ஆகணும். வாங்க வாங்க போலாம் வாங்க. வாங்க. வாங்க சார். ஹலோ. உட்காருங்க. உட்காருங்க. என்னண்ணே ஆச்சு? ஒரு ஆக்சிடென்ட். நான் டைரக்டா விஷயத்துக்கே வரேன். வேணும்னா பேசலாம், இல்லைன்னா டீ சாப்பிட்டு கிளம்பலாம். இந்த ஸ்ட்ரைக்கை முடிச்சு வைக்க வேண்டாமா? சரி, கம்பெனிக்கு இப்போ சின்னதாக ஃபைனான்ஸ் ப்ராப்ளம் வந்திருக்கு. அதை நாங்கள் சீக்கிரமாக ஓவர் கம் பண்ணிடுவோம். அது வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். ஸ்ட்ரைக்கை நிறுத்திட்டு ஒழுங்காக வேலைக்கு வர சொல்லுங்க. அப்போ தொழிலாளர்களுடைய 2 மாசம் சம்பளம் அதை மெதுவாக நாங்கள் கொடுத்துருவோம். இதை சொல்லதான் வர சொன்னீங்களா? ஸ்ட்ரைக் நடக்கிறதே தொழிலாளிகளுக்கு சம்பளம் கிடைக்காதனால தான். நீங்கள் நினச்சா அவங்கள பேசி புரிய வைக்க முடியாதா? என்ன சொல்லி புரிய வைப்பீங்க? அந்த சம்பளத்தை நம்பி தான் அவங்க வாழ்றாங்க. இதுல பேசுறதுக்கு என்னங்க இருக்கு? அதானே. கொஞ்சம் டைம் கேளுங்க. இந்த மீட்டிங் வேலைக்கு ஆகாது. அண்ணா அண்ணா சொல்றத கேளுங்க. கொஞ்சம் பொறுமையா இருங்க. மனுஷர் ஏதாவது பண்ணுவாரு. இப்போ மேட்டரை ஓப்பனாவே பேசுறோம். 2 மாச சம்பளத்தை கொடுத்துடணும். அதை விட முக்கியமா அடுத்த மாச சம்பளத்துல 50% அதிகமா கொடுக்கணும். ஆமா. இதை மட்டும் நீங்க ஏத்துக்கிட்டீங்கன்னா ஸ்ட்ரைக்கை நாங்க உடனே விட்டுருவோம். அவ்வளவுதான். இதெல்லாம் முடியாததால தானே பேச வந்திருக்கேன். நாம இங்க பேசிட்டு இருந்தா தொழிலாளிகளோட பசி தீருமா? ஆமா. எங்க டிமாண்டை ஏத்துக்கோங்க. நீங்க சொல்ற எதுவுமே நடக்காத விஷயம்னு உங்களுக்கே தெரியும். உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்க. அது வந்து சொல்லுங்க. மனுஷர் செய்வாரு. உட்காருங்க. நாங்க 4 பேரு, அப்புறம் பார்ட்டி ஃபண்டு 3 கோடி கொடுத்தீங்கன்னா நாளையிலிருந்து எல்லாருமே வேலைக்கு வருவாங்க. 3 கோடியா? ஆமா. அவங்களுக்கான சம்பள பாக்கிய எப்ப வேணாலும் கொடுத்துக்கோங்க. ஆமா. இப்படியே கம்பெனி படத்தை எவ்வளவு நாள் தாண்டா சுருட்டிட்டே இருப்பீங்க? தொழிலாளிகளோட பேரை சொல்லி கம்பெனில இருந்து ஆட்டைய போட்ட பணத்தை வச்சுதான் இப்படி வெள்ளையும் சொல்லியுமா அலையறீங்க? எல்லா எலெக்ஷனுக்கும் எவ்வளவு பணம் வாங்கியிருக்கீங்க? உங்க எல்லார் வீட்லயும் அடுப்பெரியறது கம்பெனி பணத்துல தாண்டா. அசிங்கமா பேசிக்கிட்டு நிப்பாட்டியா? எங்க கிட்டே இந்த தேவையில்லாத சீனெல்லாம் போடாத. நாங்க லேசா விரல் அசைச்சா கம்பெனியை நிரந்தரமா நீங்க மூடிட வேண்டியதுதான். இந்த விரலைய அசைக்க போற? ஆமா. என்னடா பண்ணுவ? இனி இந்த கம்பெனி நாங்க நிரந்தரமா பூட்ட போறோம்டா. ஆமா. இனி என்னைக்கும் நீ இதை திறக்க முடியாது. வாங்கயா போலாம். வாங்க. என்ன சார் நீங்க? யோ போயா.
மேடம். ம் என்ன டீனா, சூடா ஏதாவது பேட் நியூஸ் கொண்டு வந்திருக்கியா என்ன? 1ஆம் தேதி கார்ப்பரேட் ஆஃபீஸ்ல ஸ்ட்ரைக் நடக்க வாய்ப்பு இருக்கு. சம்பளம் லேட்டானா நடக்கும். ம் அதுக்கு முன்னாடி ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிக்கலான்னு நான் நம்புறேன். கம்பெனியை காப்பாத்த நான் ஒரு ப்ரொபோசலை ரெடி பண்ணிட்டு இருக்கேன். பார்க்கலாம். ராஜீவ் சாரும் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காரு. ம் அஞ்சனா மேடம் வராங்க. ப்ரொபோசல் சப்மிட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். கிச்சன்ல சமைக்கிற ப்ரொபோசலா இருக்க போகுது. கம்பெனில இருக்கிறவங்க செய்ய முடியாத காரியத்தை அவ செஞ்சிருவாளா? போர்டு மெம்பர் ஆனது அவ திறமையால இல்ல, மனு அவளை கல்யாணம் பண்ணதுனால மட்டும்தான். மனு பிளான்டேஷன்ல இருந்து ரிப்போர்ட் பண்ணானா? இல்ல. நீ கிளம்பிட்டீனா? ஓகே மேடம். நீ எங்க இருக்க? எஸ்டேட்டை சுத்தி பார்க்குறேன். ஒரு தொழிலாளி கூட இல்லாத எஸ்டேட். யூனியன் லீடர்ஸை பாத்தியா? பார்த்தேன். அதெல்லாம் அவங்க ஒத்துக்கலம்மா. இதில் புது டிமாண்ட் வேற வைக்கிறாங்க. சம்பளம் அதிகமாக வேணுமா? பேச்சுவார்த்தை தோல்வி அடைஞ்சிருச்சா? ஆமாம். அவங்களுக்கு இப்போ 3 கோடி ரூபாய் கொடுத்தா சமரசமாக போயிடுவாங்களாம். ஏ 3 கோடி ரூபாய் இருந்தா 2 மாசம் சம்பளம் கொடுத்துடலாமே. ஆமாம், அதுதான் என்னோட ஐடியாவோ. ஓகே, உன்னோட நெக்ஸ்ட் பிளான் என்ன? தொழிலாளிகளெல்லாம் நேரில் பார்த்து பேச போகிறேன். சரி, அதை பண்ணு. குட் மார்னிங் மேடம், வாங்க. வாங்க மேடம். குட் மார்னிங் மேடம். இதுதான் மேடம் நம்ம ஆஃபீஸ். இவங்கெல்லாம் நம்ம ஸ்டாஃப். மேடம். குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங் மேடம். வாங்க மேடம், வாங்க. மே ஐ கம் இன் சார்? Yes, come in. Welcome, my dear board member. Please sit down. பிகே நிலையத்துல இருந்து இது வரைக்கும் மூச்சு புடிச்சுக்கிட்டே வந்தேன். ஒரு மாதிரி படபடன்னு இருக்கு. எனக்கு எந்த விதத்திலையும் உரிமையும் தகுதியும் இல்லாத ஒரு இடத்துக்கு நான் போயிட்டு இருக்கேன்னு என் மனசு சொல்லுச்சு. ஆஹா, அப்படி ஒரு காம்ப்ளெக்ஸ் இருந்தா மனசுல இருந்து அதை எடுத்துரு. தகுதி இல்லைன்ற சிந்தனையே உனக்கு வேண்டாம். உன்னால எதையும் சாதிக்க முடியும், எனக்கு நம்பிக்கை இருக்கு. நீங்க கொடுக்குற இந்த தைரியம் தான் எனக்கு ஒரு துணிச்சலை கொடுக்குது. சாமி என் கூடவே இருக்குல்ல? சாமி உன் கூட தான் இருக்கு. நானும் மல்லிகாவும் ப்ரப்போசல்ல ரெடி பண்ணிட்டு இருக்கோம். உன்னோட ப்ரப்போசல் அந்த ஃபைல்ல இருக்கா? ப்ரப்போசலான்னு தெரியாது, என்னமோ ஒண்ணு இருக்கு. இத படிச்சு முடிச்சிட்டு மல்லிகா மேடம் என்ன தாராளமா திட்டலாம். அத நான் நம்ப மாட்டேன். ஐஸ்வர்யமா அது என் கையில கொடுமா. இத படிக்கிறதுக்கு எனக்கு 2 மணி நேரம் வேணும். அதுக்கப்புறம் நீ போலாம். 2 பேஜ் படிச்சதுமே நீங்க புரிஞ்சுப்பீங்க. கம் டு மை கேபின். நேத்து நைட்டு தூங்கவே இல்லை போல இருக்கு. 2 மணி வரைக்கும். சார், மேடத்தை போர்ட் மெம்பர் கேபின்ல உட்கார வைங்க. ஓகே சார், வாங்க மேடம் ப்ளீஸ். சரி, நீ போயிட்டு வாமா. மனு சார் கொஞ்சம் நில்லுங்க. மனு சார், எங்க அஞ்சனா அக்கா எங்க? வரலப்பா. ஏன் நீங்க அவங்கள கூட்டிட்டு வரல? அவ வரலன்னு சொல்லிட்டேன். சேச்சா, எங்க அக்கா அப்பெல்லாம் சொல்லவே மாட்டாங்க.
எங்களை பார்க்கவாவது அக்கா வந்திருப்பாங்க. நீங்க தான் கூட்டிட்டு வரல. அடுத்த தடவை வரும்போது கூட்டிட்டு வாங்க. பார்க்கலாம். நீங்க சொல்றத பார்த்தாவே எனக்கு டவுட்டா இருக்கே. நீங்க எதுவும் அக்கா கிட்ட பிரச்சனை பண்ணீங்களா? கேக்குறதுக்கு ஆளெல்லாம் இல்லைன்னு நினைச்சிடாதீங்க. எங்க அக்கா தான் எங்களுக்கு உயிர். எங்க அக்காக்கு எதுவும் ஆகக்கூடாது. நீங்களாம் கிளம்புங்க, எனக்கு இங்கே வேலை இருக்கு. நீங்கள் வந்திருக்கீங்கன்னு காலையில் தான் நான் கேள்விப்பட்டேன். பார்க்கலாம் நாங்கள் வந்திருந்தேன். அப்போ நீங்கள் மீட்டிங்கில் இருந்தீங்க. அஞ்சனாவையும் கூட கூட்டிகிட்டு வந்திருக்கலாம்ல. அவளை கூட்டிகிட்டு வர்ற மாதிரியான நிலைமை அங்கே இருக்கு. ஸ்ட்ரைக்கில் நடக்குது. பேச்சுவார்த்தை தோல்வி அடைஞ்சிருச்சாமே. தொழிலாளிங்களெல்லாம் நேரில் பார்க்கலாமா? அந்த லீடர் சொல் பேச்சை மீறி இங்கே யாரும் எதுவும் பண்ண மாட்டாங்க சார். நீங்கள் யூனியன் லீடர்ஸை அடித்ததா? ஆமாம், வேறு வழி இல்லை. என்னமோ இந்த பிளான்டேஷனே அவங்களோட சொத்து மாதிரில பேசுகிறாங்க. நீங்கள் இனிமே இங்கே இருந்தால் ஆபத்து சார். அடி வாங்கினதுக்காகனே ஏதோ மீட்டிங் போட்டுலாம் பேசிகிட்டு இருக்கானுங்க. அரசியல் ரவுடிங் வேறு வந்திருக்கானுங்க. இவனுக்கு தான் அவனுங்களுக்கு சாப்பாடு போட்டு வளர்க்குறானுங்க. எனக்கு இங்கேருந்து உடனே போகிற மாதிரி ஐடியா இல்லை. விடுங்க, பார்த்துக்கலாம். உட்காரு. ப்ரொபோசல படிச்சுட்டேன். என்ன எழுதி வச்சிருக்க நீ? கம்பெனிக்கு தேவை கொஞ்சம் ஆக்சிஜன், அவ்வளவுதான் தேவை இருக்கு. சார் அது நீ ஒன்னும் சொல்ல வேண்டாம். நீங்க சொன்னதுக்காக நான் கொஞ்சம் முயற்சி பண்ணி பார்த்தேன். அந்த மாதிரி முயற்சி நீ செஞ்ச மாதிரியே இந்த ப்ரொபோசல் இல்லையே. சாரி சார். சாரி சொல்ல வேண்டியது நான் தான், உங்ககிட்ட இப்படி ரஃபா நடந்ததுக்காக. இது சும்மா ஒரு டிராமா. ஒரு பூவை கேட்டதுக்கு ஒரு பூந்தோட்டத்தையே கொடுத்துட்டாங்கன்னு கேள்விப்பட்டிருக்குல்ல? எனக்கு புரியல. எனக்கும் தான் புரியல. உண்மையிலேயே நீ யாருடா? நீ என்னைக்காவது கலெக்டர் ஆவேன்னு உனக்கு கிளாஸ் எடுத்த டீச்சர் சொல்லிருக்காங்களா? அதெல்லாம் பழைய கதை தானே சார். சொன்னாங்களா? பிளான்டேஷன்ல தொழிலாளர்கள் அப்படி ஆசைப்பட்டாங்களா? நீ மட்டும் நல்லா படிச்சிருந்தா கண்டிப்பா கலெக்டர் ஆயிருப்பேன்றதுல எனக்கு எள்ளளவும் சந்தேகம் இல்லை. உண்மையை சொன்னா இந்த சாமியையே நீ ஆட்டங்காண வச்சிட்டமா. நான் எதிர்பார்த்ததை விட பல மடங்கு அதிகம். யூ ஹாவ் டன் அ வெரி குட் ஜாப். இந்த ப்ரப்போசல் ரொம்ப வேல்யூபிள்மா. எனக்கு அவ்வளோ ஆச்சரியம். இந்த அளவுக்கெல்லாம் புகழ்ந்து பேசணுமா சார்? உன்னுடைய டேலண்ட்டுக்கு இது ரொம்ப கம்மின்னு நான் நினைக்கிறேன். டிகிரி கூட கம்ப்ளீட் பண்ணாத ஒரு ஆளோட ப்ரப்போசலா இது? இதுக்கு நான் எப்படி வாழ்த்தாம இருக்க முடியும்? ஒரு சினிமா பார்த்து தான் எனக்கு இந்த ஸ்பார்க் கிடைச்சது. ஆமா சார். மூழ்கிட்டு இருக்கிற ஒரு கம்பெனிய திரும்ப மேல கொண்டு வர காட்சிகள் தான் அந்த சினிமால இருந்தது. ஸ்ட்ரகிள் இன் இண்டஸ்ட்ரி. அதை நான் அப்படியெல்லாம் காப்பி பண்ணல. அதை நமக்காக நிறைய மாத்தி கூடவே நிறைய கதைகள் எல்லாம் படிச்சு இதை நான் ரெடி பண்ணேன். அதுக்கப்புறம் நீங்க கொடுத்த ஃபைலையும் நான் படிச்சேன். எதுவா இருந்தாலும் இந்த ப்ரப்போசல இமீடியட்டா எம்டி கிட்ட நான் இந்த ப்ரப்போசலை சப்மிட் பண்ண போறேன். சார், இது என்னோட ப்ரப்போசல்னு சொல்லாதீங்க. எதுக்காக? அப்புறம் என்ன ஜட்ஜ் பண்ணிட்டு அப்படியே வச்சிடுவாங்க. அதுவும் சரிதான். ஒரு வேலை பண்ண, நீ இங்கேயே உட்காரு, நான் போய் பார்த்துட்டு வரேன். நீ இங்கே இரு. மல்லிகா, see this. உட்காருங்க ராஜீவனா. எஸ்டேட்ல ஸ்ட்ரைக் இன்னும் கண்டினியூ ஆகுது.
மனுவோட மீட்டிங் என்னாச்சு? தோல்வி அடைஞ்சிருச்சு. யூனியன் லீடர்ஸ் அவங்களுக்கு பெரிய அமௌண்ட் வேணும்னு கேக்குறாங்க. அவங்களுக்கு யூனியன் ஆபீஸ், வீடு, தோட்டம் எல்லாம் கொடுத்ததே கம்பெனி தான். கம்பெனிக்கு ஒரு பிரச்சனைன்னும் போது யாரும் வந்து நிக்க மாட்டேங்கிறாங்க. வேலையே செய்யாம வேலை செய்யறவங்களை கசக்கி பிழியிற வர்க்கம் அவங்க. மீட்டிங்லாம் வேண்டாம், ஸ்ட்ரைக் நடக்கட்டும். எஸ்டேட்ல இருந்து மேனேஜர் தான். என்ன சொல்லுங்க மேடம். யூனியன் தலைவர்களை மனு சார் மீட்டிங் கூப்பிட்டிருந்தாரு. எனக்கு தெரியும், தோல்வி அடைஞ்சிருச்சுல்ல. இன்னொரு முறை பேசி பார்க்கலாம். இனி பேச அவங்க எல்லாம் வரமாட்டாங்க. பிளான்டேஷனை இனி திறக்கவே விடமாட்டோம்னு அவங்க சொல்றாங்க. 2 மாசம் சம்பளம் கொடுக்கல, அதை கொடுத்தாலே எல்லா பிரச்சனையுமே முடிஞ்சு போயிடும். இல்ல மேடம், மீட்டிங் அப்ப வாக்குவாதம் ஆயிடுச்சு. மனு சார் யூனியன் தலைவர்களை அடிச்சிட்டாரு. அடிச்சிட்டானா? ஆமா மேடம், இங்க சிச்சுவேஷன் தலைகீழ மாறிடுச்சு. சரி, யாரு அடிச்சாங்க? மனு யூனியன் லீடர்ஸ் அடிச்சிருக்கான். அவன் இதுக்கெல்லாம் சரிப்பட்டு வரமாட்டான். இங்க நாம கம்பெனியை எப்படி கரை சேர்க்கலாம்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கோம். அங்க எதுக்கு அவனுக்கு ரவுடிசம்? மல்லிகா, அவனை ஏதாவது ரூம்ல பூட்டி தொலை, இல்லன்னா சாராயமோ ட்ரக்ஸோ வாங்கி அவனுக்கு கொடுத்துரு. அதை விட்டு வைஸ் சேர்மன் பதவியை அவனுக்கு கொடுத்து கம்பெனியை நீ குழி தோண்டி புதைச்சிராத. நான் அவனோட அம்மாவா போயிட்டேனே. ஓகே, நான் டென்ஷன்ல ஏதோ பேசிட்டேன். மற்றபடி உங்க ஃபேமிலி மேட்டர்ல இன்வால்வ் ஆக எனக்கு தகுதி கிடையாது. இது கம்பெனியை இன்னைக்கு நிலைமையிலிருந்து மேலே ஏற்றக்கூடிய ப்ரப்போசல். நான் படிச்சு பார்த்துட்டு சொல்றேன். அங்க பாரு, மனு சார். அட, மனு சார்ல, வாங்கடி பார்க்கலாம். வாங்க அக்காஸ். வந்ததுமே நான் விசாரிச்சேன், ஆக்கவே முடியலையே. இப்போ வேலை எதுவும் இல்லைல்ல, வீட்டில் சும்மா தான் இருக்கோம். இப்போ சாப்பாட்டுக்கே வழி இல்லை. கடைக்காரங்க கூட இனி கடன் தர மாட்டேன்னு சொல்ல போறாங்க. அதுக்கப்புறம் நாங்க என்ன பண்ண போறோம்னு தெரியல சார். ஏன் இப்படி பட்னியா இருக்கீங்க? வேலைக்கு வர வேண்டியதானே? ஸ்ட்ரைக் நடக்குது இல்ல சார், சம்பளம் தரலையே. நீங்க வேலையை ஆரம்பிங்க, சீக்கிரமா சம்பளத்தை கொடுத்துருவோம். அதெல்லாம் யூனியன் ஆளுங்க தான் சார் முடிவு பண்றாங்க. அவங்க கிட்ட எங்களால பட்னியா இருக்க முடியாது, நாங்க வேலைக்கு போறோம்னு சொல்லுங்க. அவங்களை எதிர்த்துக்கிட்டா இங்க எங்களால வாழவே முடியாது சார். அதை விடுங்க சார். எங்க அஞ்சனா நல்லா இருக்காளா? நல்லா இருக்காளாவா? கார்ப்பரேட் இந்தியாவோட டைரக்ட் போர்டு மெம்பர் ஆயிட்டா. அவ முடிவு பண்ணி தான் நானே இங்க வந்திருக்கேன். ஸ்ட்ரைக்கை முடிக்கணும்ல. அவளை பார்க்கணும்னு ஆசையா இருக்கு சார். ஸ்ட்ரைக் முடிஞ்சிருச்சுன்னா அவளே வந்துருவா. ஆனா அதை முடிச்சு வைக்க நீங்க தான் முயற்சி பண்ணணும். நாங்க நினைச்சாலும் நடக்காது சார். அது மட்டும் இல்ல, யூனியன் லீடர்ஸை நீங்க அடிச்சிட்டீங்கன்னு கேள்விப்பட்டோம். அதுக்காக அவங்க ஏதோ பெரிய பிளான் பண்றாங்கன்னு கேள்விப்பட்டோம். தலைவர்கள் நினைச்சா என்ன வேணா பண்ணுவாங்க. அதனால நீங்க இங்க இருந்து உடனே கிளம்புறதா சார் நல்லது. அன்பான தோட்ட தொழிலாளர்களே, குடும்ப உறுப்பினர்களே, பிளான்டேஷன் வேலை நிறுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வர வைஸ் சேர்மன் அழைப்பு விடுத்த யூனியன் தலைவர்களுடன் பேச்சுவார்த்தையில் 1 மாத சம்பளத்தை தந்துவிட்டால் வேலை நிறுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வரலாம் என்று நம்முடைய அன்பு தலைவர்கள் ஒப்புக்கொண்ட போதும் அந்த மது போதைக்கும் பெண் போதைக்கும் அடிமையான நம் வைஸ் சேர்மன் நமது மதிப்பிற்குரிய தலைவர்களை கொடூரமாக அடித்து தாக்கியுள்ளார். அதில் ஒரு தலைவர் மருத்துவமனையில் உள்ளார். இதற்கு எதிராக சுயமரியாதை கொண்ட எல்லா தொழிலாளர்களும் களமிறங்க வேண்டும்.
தாக்கியவர்களை திருப்பி தாக்க வேண்டும். அதை பற்றி பேச போராட்ட குழு அலுவலகத்திற்கு முன்பாக சரியாக மாலை 5:30 மணிக்கு அனைத்து தொழிலாளர்களும் வந்து சேர வேண்டும் என்று தான். கேட்டீங்களா சார்? இங்க இருந்தா உங்க உயிருக்கே ஆபத்து. அவனுங்களாம் மோசமானவங்க. நாங்க உங்க கூட பேசுறத பார்த்தா எங்களையும் அடிப்பானுங்க. வா போயிடலாம். வரோம் சார். வரோம் சார். நாங்க கிளம்புறோம். ஹலோ, நீங்க எப்படியாவது பேசி ஸ்ட்ரைக்க முடிவு கொண்டு வந்திருக்கணும் சார். நீ தான் பார்த்தலையா 3 கோடி ரூபாயா பணத்தை கொடுத்துட்டு கையை கட்டிட்டு நிக்க சொல்றியா? பேசி அமௌண்ட்டை கம்மி பண்ணிருக்கலாமே. நோ, வேண்டாம். இந்த பிளான்டேஷன் இப்படியே இருக்கட்டும். நஷ்டத்தை நாங்க பொறுத்துக்கிறோம். ஒரு தலைவரை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்கிறதா அனௌன்ஸ் பண்ணாங்கல்ல. 100ன்னு சொல்லுவாங்க. அப்போதானே லேபர் உணர்ச்சி வசப்படுவாங்க. அதுவும் இல்லாம போலீஸ் கேஸை ஃபைல் பண்ணலாம். ஆளுங்கட்சியும் எதிர்கட்சியும் ஒன்னாயிட்டாங்க. நீங்க முதல்ல இங்க இருந்து கிளம்புங்க. அப்பப்ப நான் தகவல் சொல்றேன். இவ்வளோ டீசெண்டாக திட்டினா பிரயோஜனமே இல்லை. போகமாட்டா, கேவலமாக பிஹேவ் பண்ணாதான் சரியாக வரும். ஏய் நில்றி, உன் அன்பு கனவு வந்ததை பார்க்கலையா? வாசலுக்கு வந்து அன்பா அழகா ஏண்டி என்ன வரவேற்கல? அப்பதானே குளுகுளுன்னு இருக்கும். எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. ஏய், ஆமாமா, கலெக்டர் வேலைக்கு போகணும்ல, அதை நான் மறந்துட்டேன். பெரிய கலெக்டர் மேடம். ஏய் நில்லு. அப்படி போனா எப்படி? விஷயத்தெல்லாம் கேட்கணும்ல. இங்கேருந்து போக மாட்டேன்னு முடிவு பண்ணிட்டியா? ஓசிலேயே சாப்பிட்டு முகம்லாம் நல்லா ஊதிருச்சு. தேயிலையை தின்னுட்டு நடந்துட்டு இருந்தவ இப்ப பால், முட்டை, பாதாம், முந்திரி பருப்பு தான் சாப்பிட்றாங்க. இது எதையும் நான் இங்க சாப்பிடுறதே இல்லை. ஓ, நான் அதை அப்படியே நம்பிட்டேம்மா. நீங்க பழைய சோறு தானே சாப்பிட்றீங்க. நான் பிளான்டேஷனுக்கு போயிருந்தேன். உன் லவர்ஸ் எல்லாரையும் விசாரிச்சேன். அந்த சூப்பர்வைசரே உன் பழைய ஆள் தானே. அவன் சொன்னான். நான் கிளம்புறேன். இன்னும் நான் சொல்லி முடிக்கல. செத்து போன அவன் அப்பா இருக்கானே, டிபி பார்ட்டி, அந்த ஆள் உயிரோட இருந்திருந்தா நான் அவர்கிட்ட இதை எதுக்கே என் தலையில கட்டி வச்சேன்னு கேட்பேன். உண்மையிலேயே உனக்கு அப்பா அவன் தானா?
எஸ்டேட்ல நிறைய கதையை நான் கேள்விப்பட்டேன். நீ தப்பான வழியில பிறந்தவனும் அந்த கிழவன் உன்னை எடுத்து வளர்த்ததா சொல்றாங்க. உன்னை பார்த்தா அவன் தான் உன் அப்பன்னு எவனும் சொல்ல மாட்டான். எனக்கு என்னமோ உன் பொறப்புலயே சந்தேகமா இருக்கு. இது ஒர்க் அவுட் ஆகும்னு நினைக்கிறேன். வந்துட்டியா? வீரசூர பராக்கிரமன். எங்கேயோ இருக்கிற டென்ஷனை வீட்ல வந்து காட்டுவாங்களாம். நீ உன் பொண்டாட்டி மேல காட்டுற. பிளான்டேஷனுக்கு போய் பேச்சுவார்த்தையில தோத்துட்டு வந்திருக்க. அவன் என் பொண்டாட்டி எல்லாம் கிடையாது அப்படின்னு உன்னால சொல்ல முடியுமா? அவ கழுத்துல நீ தானே தாலி கட்டியிருக்க. ஒரு வீரன் யுத்தத்துல இன்னொரு வீரனோட தான் மோதுவான். அப்பாவி பொண்ணை இப்படி அழ வைக்க மாட்டான். நீ எல்லாம் எந்த காலத்துல வாழ்றனே எனக்கு தெரியல. அந்த பொண்ணு மட்டும் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தானா உன்னை தூக்கி உள்ள வச்சிருவாங்க. அதுக்கப்புறம் யாராலையும் உன்னை காப்பாற்ற முடியாது. இப்போ உங்களுக்கு அவன் மேல ஒரு சாஃப்ட் கார்னர். அதுக்கு என்னைக்கும் வாய்ப்பே இல்லை. ஆனா ஒரு பொண்ணுங்கிற முறையில நான் சப்போர்ட் பண்ணுவேன். ஒரு முறை என் ஈகோவுக்காக அவளை அடிச்சிருக்கேன். ஆனா இனிமே அது நடக்காது. நான் பண்ணது தப்புங்கிறத நானே அப்புறம் புரிஞ்சுக்கிட்டேன். இப்ப விஷயம் அது இல்ல. பிளான்டேஷன்ல பேச்சுவார்த்தை எப்படி தப்பாச்சு? 3 கோடி ரூபாய் கேக்குறாங்க, தர முடியாதுன்னு சொல்லிட்டேன். அப்புறம் எனக்கு கோவம் வந்துருச்சு. அப்புறம் சின்ன கைகலப்பு. அப்புறம் சின்ன ஒரு ஃபைட்டு. நடுக்கடல்ல மூழ்கிக்கிட்டு இருக்கிற ஒரு கப்பல் மேல நாம எல்லாரும் நிக்கிறோம். அந்த கப்பலை மூழ்கடிக்கிறதுக்காக நான் உன்னை அனுப்பல. இல்ல, அது வந்து அம்மா. நீ எதுவும் பேசாத. இனிமேலும் பிளான்டேஷன்ல வேலை நடக்கும்னு நீ நம்புறியா? எந்த யூனியனும் இனிமே நம்ம கம்பெனியை சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. கம்பெனியை பூட்டினாலும் அவங்களுக்கு நஷ்டம் இல்ல. அம்மா, இவனுங்க கால்ல எல்லாம் விழுந்து எவ்வளவு நாளைக்கு இதை நடத்துறது? நீ கேக்குறது நியாயமான விஷயம்தான். தொழிற்சாலையை தொடங்க பெரிய பெரிய ஆளுங்க உலகம் முழுக்க போவாங்க. ஆனா இங்க இருக்கிற தொழிற்சாலைங்களை இங்க இருக்கிற யூனியன் லீடர்ஸ் தான் நடத்துவாங்க. இங்க இருந்து நீ போனப்ப நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன்? அங்க போய் உன்னோட மூளையை பயன்படுத்துன்னு சொன்னேன். என் மூளையை பயன்படுத்திதாம்மா. என்னது மூளையா? டேய், நீ அங்க போய் குடிச்சிட்டு கும்மாளம் போட்டுட்டு வந்திருக்க. எல்லாத்தையும் அழிக்கிறதுக்காக தான் நீ பிறந்திருக்க. அம்மா, நான் ப்ளீஸ் எதுவும் பேசாத. நான் எதையும் கேட்க விரும்பல. முதல்ல நீ உள்ள போ. ஒரு ரூமுக்குள்ளதான் பாட்டிலுங்களை அடுக்கி வச்சிருக்கல. போய் குடிச்சு என்ஜாய் பண்ணு. அதுக்கப்புறம் பாக்குறவங்க எல்லாரும் கூடயும் சண்டை போடு. என்ன கூட விட்டு வைக்காத. உள்ள போய் உட்காந்து பேசிட்டு இருக்கலாமா? நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? நீ தான் என்கிட்ட லைஃப் என்ஜாய் பண்றதுக்குன்னு சொன்ன. நாம என்ஜாய் பண்ணலாங்கிற. அதுவும் நீ விருப்பப்பட்டதான். அலெக்ஸ், நீ பெரிய ஆளா இருக்கியே. அறிமுகமாகி 2 நாள்ல நீ அந்த அளவுக்கு போயிட்டியா? நீ விருப்பப்பட்ட மட்டும்தான் சொன்ன. நீ என்ன பத்தி என்னடா நினைச்சிட்டு இருக்க?
மாயா மாதிரி நினைச்சியா? உன் கூடலாம் நான் சேர்ந்து இருக்கிறது இப்படிலாம் அசிங்கம் பண்றதுக்காக இல்ல, மனுவா அழிக்கதான். சோனா சாரி. இனிமே இந்த மாதிரி கேவலமா பேசின என் செருப்பால் அடிப்பேன். நான் மனு கிட்ட சொல்லவா நீ என் மேல ஆசைப்படுறேன்னு? ப்ளீஸ் சோனா ப்ளீஸ். லாஸ்ட் வார்னிங் அலெக்ஸ், எல்லா பொண்ணுங்களும் மாயா கிடையாது. விடு, நம்ம நோக்கம் தான் நமக்கு. ஆமாமா. மனு, என்னாச்சு? இவனுக்கு ஒரு 50,000 rupees வேணுமா? என்கிட்ட எங்க பணம் இருக்கு? அதை நான் கொடுத்துட்டு போறேன், என்கிட்ட கேட்க வேண்டியதானே? என்ன சொன்னா அர்ஜென்ட்டா பார்க்கணும்னா? உனக்கு டிவோர்ஸ் கிடைக்கிறதுக்கு ஈஸி வழி இருக்கு. என்னது? ஜாதக பொருத்தமே பார்க்காம தானே நீங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க. ஆமா. பொருத்தம் இல்லாத ஜாதகம் உறவுக்கு நல்லது இல்லைன்னு தெரியும்ல. பொருத்தம் இல்லைன்னு யாரு சொன்னா? அஞ்சனாவோட ஜாதகம் சொல்லுது. எதிர்பாராத விதமா அது என்கிட்ட கிடைச்சிருக்கு. மாயா, இது இங்க பாரு, ஜாதகம், அஞ்சனாவோட ஜாதகம். இதை எப்பவும் கையிலேயே வச்சிருப்பாளா என்ன? நீ இத புடி, நான் போட்டோ எடுத்துக்கிறேன். அவ ஜாதகத்தோட காப்பியை நான் எடுத்துக்கிட்டேன். அதுல என்ன விசேஷம் இருக்குதே? அத பிகே நிலையத்தோட குடும்ப ஜோசியர் கிட்ட காமிச்சேன். ஏதாவது தோஷமா? ஆமா, ஒரு சின்ன தோஷம். நீ செத்து போயிருவியா? கேட்டது இல்லையா? செவ்வாய் தோஷம். செவ்வாய் தோஷம் இருக்கிறவங்களோட புருஷன் சீக்கிரமா இறந்துருவானா. உண்மையாடா? உண்மைதான்டா. நீங்க ஜோசியரை வர வச்சு ஜாதகம் பாருங்க. அந்த நிமிஷமே அவளை எல்லாருமே துரத்திடுவாங்க. நல்ல ஐடியா தான். அது மட்டும் இல்ல, என் உயிருக்கே ஆபத்து இல்ல. சரி, ஜோசியரை கூப்பிடலாம். ஹலோ, சொல்லுங்க. யாரு? என்ன? நான் தாங்க மனு. எந்த மனு? மனு பிரதாப். அப்படி சொல்லுங்க தம்பி. என்ன தம்பி போன்லாம் பண்ணியிருக்கீங்க? அது உங்களை அம்மா கொஞ்சம் வீட்டுக்கு வர சொன்னாங்க. வர்றேன். கல்யாண வாழ்க்கையெல்லாம் சந்தோஷமா போகுதா? எப்போ வரீங்க? நான் சீக்கிரமா வந்துடுவேன். சரிங்க, வாங்க. இன்னைக்கு நடந்தே ஆகணும். என் ஆசையை இதுக்கு மேலேயும் தள்ளி வைக்க முடியாது. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.